ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பேர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாது. ஹாய் எவரிபடி, நான் உங்கள் உதயா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் 1988 காலகட்டத்தில் கருப்பையா மற்றும் கண்ணாத்தாள் இவங்க இருவருக்கும் நடந்த அமானுஷத்தைகள் சுமத்து தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பையா அப்புறம் கண்ணாத்தா இவங்க சந்தைக்கு போயிட்டு வரையில ஒத்தையடிப்பு அதில் மாட்டு வண்டியில் வரும்போது நடந்த திகில் சம்பந்தங்க இந்த காணொலி. மற்ற காணொலியை விட இந்த காணொலியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்மளை மன்னிச்சிருங்க. எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. கடைசியாக வீடியோ போட்டு 2 வாரங்கள் பக்கம் ஆகிருச்சு. அதனால் மன்னிச்சிருங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் வேலைக்கு வந்துட்டோங்க. அதனால் கண்டினியூஷன் நம்மளால் வீடியோ போட முடியல. அதனால் மன்னிச்சிருங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகிழ்ச்சி நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலயமா ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டை கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும், புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் தூங்கா நகரம் என்று அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அமானுஷ திகில் சம்பந்தங்க இந்த காணொலி. இந்த காணொலியை நமக்கு ஷேர் பண்ணது கபினேஷ் அப்படிங்கிற வாலிபருங்க. இது இவருக்கு நடந்தா கேட்டா இல்லைங்க. 1988 காலகட்டத்தில் இவரோட அம்மா சாந்தி அப்படிங்கிறவங்க நடந்த அமானுஷ திகில் சம்பந்தங்க இந்த காணொலி. இந்த சாந்தி அப்படிங்கிறவங்க 1988 காலகட்டத்தில் 20 வயசுங்க. அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுங்க. இவங்களுக்கு மாப்பிள்ளையும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதேமாரி இந்த சாந்தியோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா கருப்பையா கண்ணாத்தாளுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் தாங்க பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், 1988 காலகட்டத்திலாம் விவசாயம் தாங்க அதிகமாக இருந்துச்சு. அதுமாரி அவங்க விவசாயம் தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க சந்தைக்கு போகணும் வரணும் அப்படின்னாலும் இவங்களுக்கு பஸ் வசதி கிடையாதுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 1988 காலகட்டத்திலாம் அதிகமாக பஸ் வசதி கிடையாதுங்க. இவங்க எல்லாரும் மாட்டு வண்டியெல்லாம் போவாங்க வருவாங்க. குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் பஸ் வசதி இருக்கும். இப்படி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணனோட பையனுக்கு காது குத்து வைக்கிறாங்க. இப்படி காது குத்து வைக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு சென்று, இப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா அங்கே சந்தைக்கு போய் அந்த காது குத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் அப்புறம் மற்ற இதர ஜாமான்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகிறாங்க. இப்படி போகிறது பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி தாங்க போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் வசதி கிடையாதுங்க. அப்படி பஸ் வசதி இருந்தாலும் அதில் எடுத்துக்கிட்டு வர மாட்டாங்க. அதுமாரி வீட்டுக்கு வீடு மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க. அதேமாரி தான் கருப்பையா கண்ணாத்தாள் இவங்க வீட்டில் மாட்டு வண்டி இருக்குங்க. அந்த மாட்டு வண்டியில் கிளம்பி போகிறாங்க. இப்படி போகல சொல்லி பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதையில் தாங்க போகிறாங்க. இவங்க ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் போகணுங்க. அப்படி போனால் தான் அந்த சந்தைக்கு போக முடியும். இவங்க காலையில் கிளம்பி ஒரு 11 மணி போல் கிளம்பி போகிறாங்க சந்தைக்கு. இவங்க கிளம்பி போகலை, சாந்தி மட்டும் வீட்டில் விட்டு போகிறாங்க. இப்படி வீட்டில் விட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் 1988 காலகட்டத்தில் வீடு கொஞ்சம் பக்கத்தில் தாங்க இருக்கும். நல்லா போல்ட்டாகவும் இருப்பாங்க. அந்த சாந்திங்கிறவங்க பக்கத்தில் அருகாமையில் ஆட்கள் இருக்க காரணத்தால் பயம் இல்லாமல் இருப்பாங்க. இவங்க போய் சந்தையில் காய்கறி மற்றும் அந்த காதுகுத்துக்கு தேவையான ஜாமான்கள் அனைத்தும் வாங்கிட்டு திரும்பி கிளம்ப இரவு 7 மணி பக்கம் ஆகிடுதுங்க. இவங்களும் மாட்டு வண்டியில் எல்லா ஜாமானையும் ஏற்றி வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி கிளம்பி வரையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் சொன்னல, அந்த 18 கிலோமீட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போனால் அவங்க ஊருக்கு போயிடலாங்க. இவங்க போகக்கூடிய வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஒத்தடி பாதை தாங்க. ஒத்தடி பாதைன்னா ஃபுல்லாக காடு தாங்க ஒத்தடி பாதை. அதை அந்த காலத்தில் இருந்தவங்களாம் நிறைய பேத்துக்கு தெரியும், இப்போவும் நிறைய பேத்துக்கு தெரியும். அப்படி இருக்கல அந்த பாதையில் அவங்க அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. ஓட்டிக்கிட்டு போகல பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ராந்தல் விளக்கு மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. அந்த காலத்துலலாம் ராந்தல் விளக்கு தாங்க ஃபேமஸ். போயிட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 கிலோமீட்டர் போனால் நான் அவங்க ஊர் வந்துருன்னு சொன்னேன்ல. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு மரத்து பக்கத்தில் பண்ணி அந்த மாடு திடீர்னு நிற்கிதுங்க. இவங்களும் சாட்டை எடுத்து அடித்து பார்க்குறாங்க, போகவே இல்லைங்க. இந்த டைமில் நீங்கள் எல்லோரும் ஒரு கேள்வி கேட்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் ஒத்தடி பாதைங்க போகிறாங்க, அவங்க ஊருக்கு ரோடு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. அவங்க ஊருக்கு ரோடுலாம் இருக்குங்க, ஆனால் அதில் போக மாட்டாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கொஞ்சம்
கெட்டியாக இருக்குங்களா, அதனால் மாடு வந்து நடக்க முடியாதுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கிற காரணத்தால் மாடால் நடக்க முடியாது, கால் வலிக்கும். அதனால் வந்து இப்போ ரொம்ப பொறுமையாக போகும். அதனால தான் வந்து ஒத்தடி பாதையில் போவாங்க. பெரும்பாலும் எல்லோரும் இப்படி தான் போவாங்க. அந்த காரணத்தால் வந்து இவங்களும் வந்து ஒத்தடி பாதையில் தாங்க போகிறாங்க. இப்படி இருக்கையில் நான் ஏற்கனவே சொன்னீங்களா மாடு வந்து அந்த இடத்துல நிற்கிதுன்னு. இப்போ வந்து இந்த கருப்பையை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து அடிக்கிறாருங்க மாட்டை. எவ்வளோதான் அடித்தாலும் வந்து மாடு வந்து முன்னாடி ஒரு ரெட்டு கூட எடுத்து வைக்க மாட்டேங்குதுங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது மாடு வந்து உருட்டி உருட்டி வந்து பார்த்துருக்குங்க. இவங்க வந்து பின்னாடி வந்து கண்ணாத்தாள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா தூரல் மாதிரி விழ ஆரம்பிக்குதுங்க. இப்போ கொண்டு வந்த ஜாமான்லாம் மழையில் நனைஞ்சிருன்னு சொல்லி கண்ணாத்தாள் வந்து பின்னாடி இருக்க ஒரு படுதா மாரி துணியை வச்சு ஃபுல்லாக அந்த ஜாமான் மேலாம் போட்டு அவங்களையும் வந்து போத்திக்கிட்டு மூடுறாங்க இந்த கண்ணாத்தாள் அப்படிங்கிறவங்க. இப்படி மூடையில் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து போகலைங்களா, இந்த கருப்பியாக வந்து புரிஞ்சிருச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஏதோ அமானுஷ்யமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து அமானுஷ்யம் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. இந்த கருப்பையா வந்து ரொம்ப போல்டான ஆள் தாங்க. அதனால வந்து அதுக்கெல்லாம் வந்து பயப்படவே இல்லைங்க. இருந்தாலும் வந்து கீழே இறங்கி வந்து நல்லா மாட்டை வந்து இழுக்கிறாருங்க. அந்த மாடு வந்து கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு நவுறவே இல்லைங்க அந்த இடத்த விட்டு. இந்த டைம்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பெண்மணி அழுகுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இதை கேட்ட கருப்பையா வந்து மறுபடியும் வந்து பயத்தில் வந்து மாட்டு வண்டி மேலே வந்து ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. ஏறி உக்காந்துக்கிட்டு பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாருங்க. இவங்க வந்து மலையில் நனைஞ்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க கருப்பையா. இந்த கண்ணாத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடியே சொன்னீங்களா பழைய வந்து கருப்பசாமி வந்து நல்லா கும்பிடுவாராங்க. அந்த காரணத்தால் எப்போவுமே வந்து இவர்கிட்ட இந்த கருப்பசாமி கோயிலோட விபூதி இருக்குமாங்க. அந்த விபூதியை எடுத்து இவரும் பூசிக்கிட்டு கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாருங்க. இப்படி வேண்டையில சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சலங்க சவுண்டு கேட்குதுங்க. இந்த சலங்க சவுண்டு எங்கேருந்து கேட்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி பின்னாடி இருந்து கேட்குதுங்க. இப்படி கேட்கையிலேயே இந்த மாட்டு வண்டி வந்து கொஞ்ச நேரத்திலே நகரவும் ஆரம்பிக்குதுங்க. அதுவா எப்படியோ தப்புச்சண்டான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கிளம்பி போகிறாங்க. இப்படி கிளம்பி போகையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் சொன்னதில் முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் பக்கம் வந்துடுச்சுங்க. இன்னும் 3 கிலோமீட்டர் போனோம்னா இவங்க ஊர் வந்துருங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா இந்த அமானுஷ்யத்திலேருந்து தப்பிச்சோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து கிளம்பி போகிறாங்க. இப்படி போகையிலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதிர்ச்சி ஆகிற அளவில் ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அழுகுறல் மாதிரி கேட்டுச்சு பார்த்தீங்களா, அது வந்து திரும்ப வந்து பின்னாடி வந்து கேட்குதுங்க. இப்படி கேட்கல சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பியாவுக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தான் அந்த உருவம் வந்து பார்த்தாங்களா அழுகுறெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு. அதனால வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கும் பயமாக இருக்குங்க. இருந்தாலும் இப்போ கருப்பியாவுக்கு வேற வழி இல்லைங்க. பின்னாடி வந்து பார்த்தா அவங்களோட மனைவி கண்ணாத்தாள் இருக்காங்களா, அந்த காரணத்தால் வேற வழி இல்லைங்க. இப்போ இந்த சத்தம் எங்கே கேட்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பியாவுக்கு இடது பக்கமாக கேட்குதுங்க. இடது பக்கமாக வந்து கருப்பியாவுக்கு பக்கத்துலேயே வந்து கேட்குதுங்க. இந்த டைமில் வந்து அந்த ஆன்மா வந்து ஏதோ வளர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அதையும் வந்து இந்த கருப்பியா உத்து கேட்கும்போது என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா எனக்கு வந்து பசிக்குது சாப்பிட கொடுங்கிற மாதிரி பேசுதுங்க. இது அந்த காலத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியுங்க. இந்த மாரி ஏதாவது ஆன்மா வருது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இருக்கிறத தூக்கி போட்டோம் அப்படின்னம்னா அந்த ஆன்மா வந்து போயிடும் அப்படிங்கிறது தெரியுங்க. அந்த காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாத்தாள்கிட்ட நீ உடனே தூக்கி போடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த சாப்பிட்ற பொருளை வந்து தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு மாவு மாரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது இனிப்பு வந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, மாவுல உருட்டி. அது என்ன மாவுங்கிறது எனக்கு சரியா தெரில. அது வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது இந்த வெல்லம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வெல்லம் மாவு இதெல்லாம் வந்து தூக்கி போட சொல்லியிருக்காங்க கருப்பையா. கண்ணாத்தாள் வந்து பயத்தில் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோன்னுக்கிட்டு. இவங்களும் வந்து வேற வழி இல்லாமல் கண்ணாத்தாள் வந்து தூக்கி போடுறாங்க ஒரு கூடையை. இப்படி வெள்ளத்தையும் மாவையும் வந்து ஒரு கூடையில வந்து தூக்கி போடுறாங்க. இவங்க தூக்கி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் நின்றுதுங்க. இப்படி 1 கிலோமீட்டர் தாங்க போயிருப்பாங்க. திரும்ப வந்து அந்த சத்தம் வந்து கருப்பையா பக்கத்தில் கேட்குதுங்க. எனக்கு வந்து பசிக்குது, பத்தலை அப்படிங்கிற மாரி அந்த ஆன்மா வளர்ற மாரி சவுண்டு கேட்குதுங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாமல் வந்து இந்த கருப்பையாவும் வந்து மாட்டு வண்டியை வந்து பின்னாடி திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்காங்க. இந்த கண்ணாத்தாளை வந்து இழுத்து போத்திக்க சொல்லிட்டு பயத்தோடைய 2 பேரும் போறாங்க. இந்த கண்ணாத்தாள் அப்படிங்கிறவங்க வந்து கதறாங்க வேற வழி இல்லாமல் பயத்தில். இவங்க வந்து போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் எல்லைக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாம்பு புத்து மாரி ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயில் பக்கத்தில் போயிட்டு அந்த கோயிலை தாண்டி போனோமே அதுதாங்க அவங்க ஊர் எல்லை. அந்த ஊர் எல்லைக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பியை வந்து
இதுக்கப்புறம் வந்து அந்த அம்மாவால் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தில் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. அவர் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து அந்த புத்து பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்குங்க, மறைச்சு எப்படியோ இவங்களும் வந்து வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க வீடு வந்து சேரல பார்த்தீங்கன்னா 11:30 மணி தோராயமாக ஆயிடுச்சுங்க. இப்படி இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தி அப்படிங்கிறவங்க வேக வேகமாக ஓடி வந்து இந்த ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சாந்தி வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. இவங்க அம்மா அப்பா முகத்துல வந்து ஏதோ ஒரு பயம் தெரியுது அப்படிங்கிற காரணத்தால் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க கேட்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த அப்பையா கண்ணாத்தாள் இவங்க 2 பேரும் வந்து எதுவுமே சொல்லலைங்க. சொன்னால் பயந்துருவாங்க அப்படிங்கிற காரணத்தால் வந்து ஒன்றுமே சொல்லலைங்க. என்னை பொறுத்தளவு இவங்க சொல்லாமல் இருந்ததும் சரிதாங்க. சொல்லலை, அதனால் வந்து சாந்தி வந்து வேறு எதுவும் பெருசாக எடுத்துக்கலங்க. அன்றைக்கு இரவு வந்து இரவு சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தாங்க சாந்தி உட்காந்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து கருப்பையா கண்ணாத்தாள் இவங்க 2 பேரும் வந்து அன்றைக்கு சாப்பிடவே இல்லைங்க. இப்படியே அன்றைக்கு இரவு போய் இந்த கருப்பையா கண்ணாத்தாள் 2 பேரும் வந்து தூங்குறாங்க. இவங்களுக்கு வந்து விடிய விடிய பார்த்தீங்கன்னா பயங்கரமான சுரங்க. இப்படியே நைட்லாம் தூங்காத காரணத்தால் விடிய காலைல 7 மணி போல தாங்க எழுந்திரிச்சு வராங்க இந்த கருப்பையா கண்ணாத்தாள். இப்படி எழுந்திரிச்சு, அதாவது கருப்பையா மட்டும் தாங்க எழுந்திரிச்சாங்க, கண்ணாத்தாள் இல்லை. கருப்பையா வந்து எழுந்திரிச்சு விடிய காலையிலே போய் அக்கம் பக்கத்தில் வந்து இந்த நடந்ததை வந்து எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. இவங்க பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆன்மா யாருன்னா ஒரு வார காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து மாவு எல்லாம் தூக்கி வீசினாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து 2 வீலரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அங்கே அந்த மனைவிங்கிறவங்க வந்து இறந்து போயிட்டாங்களாங்க. அவங்களோட ஆன்மா தாங்க யார் வந்தாலும் வந்து பசிக்குது, ஏதாவது சாப்பிட உணவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்திருக்குங்க. இருந்தாலும் வந்து இதுமாரி இவங்களுக்கு இல்லைங்க, நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி தட்டுப்பட்டு இருக்குங்க. அதனால எப்படியும் வந்து தப்புச்சண்டான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க இந்த கருப்பையா. அப்படி வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சீர்வரிசை வைக்கணுங்களா, அதுக்காக மூங்கில் கூடையில் எடுத்துகிட்டு வந்தால் மாவு மற்றும் எல்லாம் அந்த மற்ற இதர ஜாமான்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் கலர் வந்து பெயிண்ட் மாரி அடிப்பாங்க, அடித்து எடுத்துக்கிட்டு போவாங்க. எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் கலரில் வந்து எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்படி அந்த இது பெயிண்ட் அடிக்கலாம் சொல்லி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கூடலையும் வந்து மாவு அப்புறம் அந்த வெள்ளம் எல்லாமே அப்படியே இருக்குங்க. இதை பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வைக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேங்க, மன்னிச்சுங்க. இதை எடுத்து வைக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தி அப்புறம் வந்து கருப்பையா இவங்க 2 பேர் தாங்க எடுத்து வைக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடையை வந்து எல்லாத்தையும் திறந்து பார்க்குறாங்க. இப்படி திறந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா எல்லா கூடையிலையும் வந்து மாவு வெள்ளம் எல்லாமே அப்படியே இருக்குங்க. இப்படி இருக்கையில் நம்ம கண் முன்னாடி தான் வந்து நம்ம மனைவி வந்து தூக்கி போட்டாங்க. அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துலேயும் வந்து வெள்ளம் மாவு எல்லாமே அப்படியே இருக்குது. அப்போ எதை தான் தூக்கி போட்டாங்கன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு கூடை இருக்குங்க. அந்த கூடையை வந்து திறந்து பார்க்கல அப்போ தாங்க இந்த கருப்பையாவுக்கு பேரதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தூக்கி போட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இவங்கள்ட்டே வந்திருக்குங்க. அது எப்படி வந்து உறுதிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கூடையை திறந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், பூசணம் பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த வெல்லம் மாவு எல்லாத்தையும், அதாவது பூசணம் பிடிச்ச மாதிரி கண்ணும் கரையர்னு கிடக்குதுங்க. இதை பார்த்தோன்னுமே கருப்பையா வந்து மிரண்டு போயிடுறாருங்க. சாந்தி அப்படிங்கிறவங்க என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து எதுவுமே சொல்லுங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கூடையை எடுத்துக்கிட்டு போய் அவங்க ஊர் முச்சந்தியில் வந்து வச்சு அப்படியே வந்து கொளுத்து விட்டுறாருங்க. கொளுத்து விட்டு அவர் வந்து வந்துடுறாருங்க வீட்டை பார்த்து. இப்படியே வந்து அன்றைக்கு இரவு வந்து வருதுங்க. சாந்தி அப்படிங்கிறவங்க வந்து சமைச்சிட்டு நைட்டு எல்லாம் சாப்பிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாந்திங்கிறவங்க சமைச்சு முடிச்சுட்டு அதாவது அவங்க ஹாலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ரூம் இருக்குங்க, அங்கே தாங்க அந்த கண்ணாத்தாள் அப்படிங்கிறவங்க தூங்குவாங்க. அவங்கள்ட்ட போய் அந்த சாப்பாடை வந்து கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தூங்க ஆரம்பிச்சதுல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையா அப்படிங்கிறவங்க வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடி நாள் இரவு வந்து காய்ச்சல் அந்த பேயை பார்த்த காரணத்தால் வந்து தூங்கவே இல்லைங்களா, அதனால வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரவு 1 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு சத்தம் வந்து வீட்டுக்குள்ளே கேட்குதுங்க. இதை பார்த்து இந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாந்தி தாங்க. சாந்தி எழுந்திரிச்சு உட்காந்தோனுமே கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையா வந்து முழிச்சுக்கிறாருங்க. அந்த சத்தம் கேட்டு கருப்பையா முழிச்சதுக்கப்புறம் இந்த சாந்தியை வந்து பக்கத்தில் வான்னு சொல்லி கை காட்டுறாங்க. அதாவது இந்த சமையல் கட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் போட்டு தூங்குவாங்க இந்த கருப்பையா. அவங்களுக்கு பக்கத்தில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க பாய் விரிச்சு போட்டு சாந்தி அப்படிங்கிறவங்க வந்து தூங்குவாங்க. இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையாங்கிறவங்க கை காட்டும்போது இந்த சாந்தி வந்து பயத்தில் ஓடி போய் உட்காந்துக்கிறாங்க இந்த கருப்பையா பக்கத்தில். இவங்களும் வந்து ஒன்றும் இல்லாமல் பயப்படாதுன்னு சொல்லி அவங்க மகளை வந்து அணைச்சிக்கிறாங்க. இவங்க வந்து
இந்த டைமில் வந்து கருப்பையா வந்து இந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நோட் பண்ணுறாங்க. நல்லா காது கொடுத்து நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொலுசு சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாத்தாள் அப்படிங்கிறவங்க ரூமுக்குள்ளேருந்து தான் கேட்குது. இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாத்தாள் அப்படிங்கிறவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே கொலுசு போட மாட்டாங்க. ஆனால் இந்த சாந்தி அப்படிங்கிறவங்க கொலுசு போடுவாங்க. கொலுசு இருக்குது உங்கள்கிட்ட, கொலுசு இருக்குது அப்படின்னா கொலுசு எப்பவும் போட மாட்டாங்க. ஏதாவது விசேஷம் அப்படின்னா மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து சாந்திங்கிறவங்க காலையும் கொலுசு இல்லைங்க. இப்போ வந்து இந்த வேற வழி இல்லைங்க, இந்த கருப்பியா வந்து வேற வழி இல்லை, தன்னோட மனைவி ஆச்சேன்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்குறாங்க இந்த கண்ணாத்தாளோட ரூமுக்குள்ள. இப்படி எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையை மிரண்டு போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கட்டில் மேலே வந்து உக்காந்துக்கிட்டு கண்ணாத்தாள் தலைவிரி குளமாக உக்காந்துக்கிட்டு கீழமாக தலையை குனிஞ்சுக்கிட்டு நல்லா பெருமுச்சுற மாரி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே இருந்தாங்க கொலுசு சத்தமும் கேட்குது. இதை பார்த்து கருப்பியாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அந்த ஆன்மா வந்து நம்மளை பின்தொடர்ந்து வந்திருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குங்க. உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அருவாள் எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை தூக்கிட்டு வராருங்க. இப்படி வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாத்தாள் வந்து கத்துறாங்க, நீ இவன் பக்கத்தில் வந்த அப்படின்னா இவளை நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாரி அந்த கண்ணாத்தாள் அவங்க கழுத்தையோ பிடிச்சிக்கிட்டு மேலமா தூக்குற மாதிரி தூக்குறாங்க. இப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாத்தாள் அப்படியே அந்தரத்தில் பறக்குறாங்க. சாந்தி அப்புறம் கருப்பையா இவங்க 2 பேரும் வந்து மிரண்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருந்த கண்ணாத்தா அப்படிங்கிறவங்க அப்படியே சடனாக எதிர்த்தாப்புல இருக்கிற இந்த கருப்பையாவோட கழுத்தை பிடிச்சி தூக்குறாங்க. இப்படி கண்ணாத்தாளை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள்லாம் இல்லைங்க, ரொம்ப வந்து கொஞ்சம் மீடியமான ஆள் தாங்க. இருந்தாலும் இந்த கருப்பையாவை அசால்ட்டாக ஒத்த கையில் கழுத்தை பிடிச்சி தூக்கி அவங்க வீடு வந்து ஓட்டு விடுதாங்க. அப்படியே தூக்கி மேலே ஓட்டில் அடிக்கிறாங்க. எப்படியோ தப்புச்ச கருப்பையா குடுகுடுன்னு ஓடி போய் சாமி ரூமில், நான் ஏற்கனவே சொன்ன மாரி விபூதி பொட்டில் வந்து அந்த கருப்பசாமியோட விபூதி பொட்டில் வந்து சாமி ரூமில் இருக்குங்க. அந்த சாமி ரூம்ல இருந்து விபூதி பொட்டலத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த கண்ணாத்தா பக்கத்தில் வராங்க. கண்ணாத்தா பக்கத்தில் வரும்போதே அவங்க வந்து ஏதோ நடுங்கிற மாதிரி ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த விபூதி எடுத்து அவங்க மேல வீசுறாங்க. வீசணுமே இந்த கழுத்து அறுத்தப்பட்ட கோழி எப்படி துடிக்கும் அதே மாதிரி துடிச்சு ஒரு மாதிரி மயக்கி விழுதாங்க. விழுந்ததுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இரவு வந்து சாந்தி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க அம்மா பக்கத்துல போறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா இப்பதான் நேரில் பார்த்துட்டாங்களா பேய் இருக்குன்ட்டு. இருந்தாலும் வந்து இந்த சாந்திங்கிறவங்க வந்து நம்ம சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் கூப்பிடலாம்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட, கருப்பையா கிட்ட. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கருப்பையா இல்ல நம்ம அம்மா உடம்புல வந்து பேய் இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா ஊருக்குள்ள தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து தப்பா நினைப்பாங்க, யாரும் வந்து பேசுறதுக்கு யோசிப்பாங்க, பழக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிட்ட சாந்தி வந்து அன்றைக்கு இரவு எப்படியோ வந்து ஓட்டிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. அது என்ன டிசிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையிலேயே வந்து இந்த கருப்பையா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அந்த கருப்பசாமி கோயிலுக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தாங்க அவங்க குலதெய்வ கோயில். அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இந்த பூசாரி கிட்ட கூட சொல்லலைங்க. அவங்க பங்காளிங்கிற காரணத்தால, அவங்கள்ட்ட சொன்னாலும் வெளியில தெரிஞ்சிருங்கிற காரணத்தால அவங்க பூசாரி கிட்டே வந்து சொல்லாம மனசுக்குள்ளேயே அவங்க கருப்பசாமி கோயிலில் வந்து வேண்டிட்டு வராங்க. இப்படி இவங்க வேண்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சேர வந்து 7:30 மணி பக்கம் ஆயிருதுங்க. இரவு காலையில கிளம்பி போய் 7:30 மணி பக்கம் ஆயிருதுங்க. இதுலயும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, மன்னிச்சிருங்க. அது என்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாத்தா அப்படிங்கிறவங்க காலைல 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் சம்திங் எழுந்திரிச்சிருவாங்க. ஆனா அன்றைக்கு இரவு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாட்டுங்க, நல்லா அசதியில வந்து தூங்கிட்டுவாங்க இந்த கண்ணாத்தா அப்படிங்கிறவங்க. இதே மாரி இந்த சாந்தியும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள தனியா போகவே பயப்படுறாங்க. அவங்க அம்மா உடம்புல பேய பார்த்த காரணத்தால தனியா போகவே பயப்படுறாங்க. இப்படி இருக்கப்ப பக்கத்து வீட்டு தோழிகளோட வந்து அந்த சாந்தியும் இருக்கிறாங்க. இவங்க அப்பா வர வரைக்கும் வந்து இவங்களும் வீட்டுக்கு போகலைங்க. இப்படி இவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாந்தியும் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள போகும்போது இந்த சாந்தி அப்புறம் கருப்பையா இவங்க 2 பேத்துக்குமே பயங்கரமான அதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள அது சீர்வரிசை வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, மாவு வெல்லம் எல்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் இந்த கண்ணாத்தா அப்படிங்கிறவங்க சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் வந்து பிரெக்னெண்டா இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாரி இருக்குங்க அவங்க வயிறு. இருந்தாலும் இதை கிட்டத்தட்ட 40-50 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் வந்து உலகையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கண்ணாத்தா அப்படிங்கிறவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து போன கருப்பையா சாந்திக்கு நல்லா பேரதிர்ச்சியா இருந்துச்சுங்க. இப்படியே இருந்துருச்சு எதுவுமே தெரியாத மாதிரி கண்ணாத்தாளு அவங்க ரூமுக்குள்ள போய் படுக்கிறாங்க. இப்போ வந்து இந்த சாந்திங்கிறவங்க வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. பயந்துகிட்டு நம்ம சித்தப்பா பெரியப்பா கிட்ட வந்து சொன்னாதான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த கருப்பு என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்ல நம்ம வெளியே சொல்ல வேணாம், நாளைக்கு போய் மாந்திரிகரை பார்த்து பேசிட்டு வரேன், அதனால இன்னைக்கு ஒரு நாள் பொழுது ஓட்டினோம்னா நாளைக்கு வந்து அதுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இரவும் ஓட்டுறாங்க.
அதே மாரி முந்தின நாள் மாரியே காலையிலேயே 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டாருங்க. இப்படி கிளம்பி போயிட்டு அவர் மாந்திரிகெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர சாயங்காலம் 7 மணி ஆயிடுதுங்க. இவர் போகும்போதே பார்த்தீங்கன்னா சாந்திங்கிறவங்கள தன்னோட தம்பியோட வீட்டில் வந்து போய் விட்டுட்டு தாங்க போயிருக்காங்க. ஸோ விட்டுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாரி இங்கே நடந்தது எதுவுமே அங்கே சொல்லாத, நான் வந்து மாந்திரிகரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், நீ சாயங்காலம் வரைக்கும் இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க போயிருக்காரு. இப்போ இவர் வர 7-7:30 மணி பக்கம் ஆகிரவும் அன்றைக்கு இரவு வந்து அங்கேயே தூங்கட்டும்னு சொல்லிட்டு இவர் மட்டும் கிளம்பி போறாருங்க. இவர் வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போகும்போதே அவர் ஒரு அதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி மொத்த ஊருமே அங்கதாங்க இருக்குது. இவருக்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது தாங்க தெரியுது கண்ணாத்தாள் அப்படிங்கிறவங்க அங்க இருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வந்து ஒரு 6 மணி போல கண்ணாத்தாள் அப்படிங்கிறவங்க வந்து வீட்டு வாசப்படி முன்னாடி உட்காந்துருக்காங்க. உட்காந்து இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுல வந்து கறி குழம்பு ஆட்டுங்க, அதாவது வீட்டுல வளர்த்துக்கக்கூடிய கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து குழம்பு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிற காரணத்தால இவங்க வீட்டுக்கும் வந்து பக்கத்து வீட்டுக்கும் ஏதோ வாசல் தகராட்டுங்க. ரொம்ப 2 வருஷம் பக்கம் ஆகுது, பேச மாட்டாங்களாட்டுக்கு. இப்படி இருக்கல இவங்க போய் அங்க உட்காந்துக்கிட்டு என்ன கறி குழம்பா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இப்படி இவங்க பேசுறதை கேட்டதுமே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்படி வீட்டுக்குள்ள போய் ஒரு 2-3 நிமிடம் தாங்க இருக்கும். உடனே இவங்க கண்ணாத்தா அப்படிங்கிறவங்க போயிட்டு வீட்டுக்கு நேரா கறி சட்டிக்குள்ள கையை விட்டு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அடுப்புல இருந்து கூட நேரக்கல, இப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்க கறி சட்டிக்குள்ள கையை விட்டு கறியை எடுத்து சாப்பிட்றாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள உப்பு எடுக்கலாம்னு சொல்லி போனா அவங்க வந்து வெளியே வரும்போது பார்த்து கத்திட்டாங்க. இவங்க உடம்ப ஏதோ ப்ரொசஸ் பண்ணிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருக்குங்க அவங்களுக்கு. நல்லா பயத்துல வந்து கத்திட்டாங்க. ஒட்டுமொத்த ஊருமே வந்து வந்துட்டாங்க அங்க. இவங்க ஊர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஊர்லாம் இல்லைங்க, ஒரு 200 வீடு அந்த சம்திங்ல தான் இருக்கும். அதனால ஒட்டுமொத்த ஊரும் வந்து அங்க வந்துட்டாங்க. இப்படி வந்து பார்க்கையில அந்த கண்ணாத்தா அப்படிங்கிறவங்க வந்து சட்டிக்குள்ள கொதிக்கிற சட்டிக்குள்ள கையை விட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ கருப்பையா வந்து அங்க வந்தாருங்களே, போய் எட்டி பார்த்துக்கிட்டு கண்ணாத்தா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஊருக்காரங்களாம் திட்டுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பையா வந்து முந்தின நாள், அதாவது ஏற்கனவே நடந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாருங்க. இந்த மாரி சீர்வரிசைக்கு ஜாமான் எடுத்துட்டு வந்தோம், இந்த மாரி அம்மானுஷத்தை பார்த்தோம், அந்த மாரி எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க இந்த கருப்பையா அப்படிங்கிறவங்க. கடந்த 2 நாளா நடந்த எல்லா விஷயத்தையும் அதையும் சேர்த்தே சொல்லிடுறாங்க இந்த கருப்பையாங்கிறவங்க. சொன்னதுமே ஊருக்காரங்க வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து கையெல்லாம் பாரு கொப்பளிச்சு போச்சு, நீ உயிர் எதுவும் போயிருந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அவங்க கையெல்லாம் வந்து நல்லா கொப்பளிச்சு நல்லா வீங்கி போய் கிடக்குதுங்க. இருந்தாலும் வந்து நல்லா கையை விட்டு கறியில இருக்க கறி எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றாங்க. இப்போ வந்து ஊருக்காரங்க எல்லாரும் சத்தம் போடும்போது நான் போய் இந்த மாதிரி மாந்திரிகரை பார்த்துட்டு வந்திருக்கேன், நாளைக்கு வந்து அமாவாசை, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அதாவது இன்னைக்கு வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, நாளைக்கு வந்து திதி கொடுக்குற நேரம், அப்போ வந்து மாந்திரிகர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்போ வந்து ஊர் மக்கள்லாம் திட்டி போய் கருப்பசாமி கோயில்ல பூசாரியை கூட்டிட்டு வராங்க. பூசாரியை கூட்டிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாத்தா பயங்கரமா சிரிக்கிறாங்க, ஏளனமா சிரிக்கிறாங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே உங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இந்த பூசாரியும் வந்து பக்கத்துல போக போக தாக்க ஆரம்பிக்குதுங்க. இப்ப இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேற வழி இல்லைங்க, நாளைக்கு தான் வந்து மாந்திரிகரும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த காரணத்தால வந்து இவங்களை இழுத்துட்டு போய் ரூம்ல ஏதாவது அடைச்சு போடலான்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்துல போறவங்க எல்லாத்தையுமே தாக்குதுங்க. உடனே இவங்க வேகமா போய் கருப்பசாமி கோயில்ல உள்ள திருநீர் எடுத்துட்டு வந்து இந்த கண்ணாத்தா மேல வந்து தெளிக்கிறாங்க. தெளிச்சதுமே வந்து தெளிச்சு அவங்க வந்து கொஞ்சம் சுயநினைவு இல்லாம போயிடுறாங்க இந்த கண்ணாத்தா அப்படிங்கிறவங்க. இவங்களை வந்து உடனே கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள வச்சு பூட்டு போட்டுறாங்க. பூட்டு போட்டதுக்கு அப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி வந்து மண்ணு, அதாவது கோயிலோட புரிமண்ணு, திருநீர், கருப்பசாமி கோயிலோட திருநீர் ரெண்டையும் கலந்து வந்து இந்த வீட்டு முன்னாடி வந்து கோடு மாரி போடுறாங்க. ஏன் இது மாரி பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த கருப்பசாமி வந்து இந்த ஆன்மா வந்து விரட்டும் போது அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆன்மா வந்து வெளியே போயிருங்க, உடம்பு விட்டு வெளியே போயிட்டு திரும்ப இந்த ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சு உங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஆக்குபை பண்ணிக்கிங்க உடம்ப. அந்த காரணத்தால வந்து அந்த மாரி கோடு போட்டு வைக்கிறாங்க அந்த புரிமண்ணு மாரி எடுத்து. இதுக்கப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இரவு வந்து விடிய விடிய தூங்கவே இல்லைங்க. அந்த ஆன்மா கத்திக்கிட்டு இருக்குங்க. ஒட்டுமொத்த ஊருக்குமே அந்த சத்தம், கத்துற சத்தம் வந்து கேட்குதுங்க. இப்படியே வந்து அன்றைக்கு இரவும் வந்து ஓடுதுங்க. அன்றைக்கு இரவு வந்து அன்றைக்கு ஈவினிங் வரைக்கவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கலங்க. கதவை திறக்கவே பயப்படுறாங்க.
அந்த காரணத்தால வந்து சாப்பாடு எதுவுமே கொடுக்கலங்க. அன்றைக்கும் வந்து ஒரு மாலை பொழுதுல வந்து அந்த கோயில் பூசாரி, கருப்பசாமி கோயில் பூசாரி வராருங்க. வந்துட்டு உடுக்கடிக்கிறாருங்க. உடுக்கடிச்சுதாங்க அந்த உடுக்கடிச்சுதாங்க அந்த கோயில் பூசாரி வந்து தன்னோட உடம்புக்குள்ள கற்பனை இறக்குவாங்க. உடுக்கடிக்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கோழியோட தலையை வந்து அறுத்து ஒரு ரத்த காவு மாரி கொடுத்து கற்பனை வர வைக்கிறாங்க. இப்போ வந்து கருப்பன் வந்து இந்த பூசாரி உடம்புக்குள்ள இறங்குறாருங்க. இறங்கணுமே வேகமா போன கருப்பன் வந்து எட்டி ஒரு உத விடுறாருங்க. அந்த கதவை ஒரு பூட்டு போட்டிருந்த கதவு உடஞ்சுக்கிட்டு போயிருதுங்க ஒரு உத விட்டனுமே. இப்ப உள்ள பொண்ணுமே இந்த கருப்பனை பார்த்து அந்த ஆன்மா ஏளனமா சிரிக்குதுங்க. மறுபடியும் இப்படி சிரிக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருந்த கட்டில வந்து அசால்ட்டா ஏதோ டப்பாவை தூக்கி போற மாதிரி தூக்கி வீசுதுங்க இந்த ஆன்மா. இப்படி வீசும்போது இந்த கருப்பசாமி கூட ரொம்ப நேரமா போராடி பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி கடைசியில கருப்பசாமிக்கு வந்து மண்டிடுதுங்க. கருப்பா என்னை விட்டுரு, நான் பண்ணது தப்பு தான், இனி நான் இதுமாரி பண்ண மாட்டேன்னு சொல்லி மண்டிடுதுங்க. இப்படி மண்டிட்டோனுமே இந்த கருப்பசாமி என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த பூசாரி உடம்புக்குள்ள கருப்பசாமி இருக்குல்ல, இந்த பூசாரி என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்சி முடியை எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில வந்து ஒரு மரத்துல வந்து அடிக்கிறாருங்க. இப்படி அடிச்சனுமே இங்க அடிக்க பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாத்தை வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கத்துற சத்தத்துல ஊர்ல உள்ள எல்லா நாயுமே வந்து அங்க வந்து குறைக்குதுங்க. அங்க அடிச்சு முடிச்சோனுமே பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த கண்ணாத்தை வந்து ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க.